பிரைஸ் தி லார்ட். மார்க் 1 35 அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அண்ட சராசரங்களையும் படைத்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அதிகாலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் எல்லா வல்லமையும் இருக்கு. எல்லாத்தையும் ஆக்கவும் உரிமை உண்டு, அழிக்கவும் உரிமை உண்டு. அவர் பாதாளத்தின் திறவுகள் உடையவர், பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகள் உடையவர். அவர்கிட்ட தான் அந்த சாவி இருக்கு. அப்படிப்பட்டவர் ஏங்க இயேசு ஜெபம் பண்ணணும்? ஏன்னா பரிசுத்த ஆவியால் அவர் இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்திருக்காரு. மனிதன் என்னென்ன பாடுகள் படணுமோ அத்தனையும் அவர் பட்டார். ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் தான் மனிதனுக்கு ஒரு சிறந்த ரோல் மாடல். இன்றைக்கி அநேக பேர் சினிமா ஆக்டர்ஸையும் நிறைய பேர்த்தையும் ரோல் மாடல் வைப்பாங்க. ஆனால் என்னுடைய ரோல் மாடல் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு மனிதனோட பாவத்துக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக வராமல் மனிதனோட பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து, ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகணும்னா ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் பரலோகத்தின் சட்டம். அதனால தான் இயேசு தன்னுடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பிறன குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தளினார். சரி, ஏன் ஜெபம் பண்ணார் அப்படின்னா, ப்ரேயர் இஸ் த விக்ட்ரி. அதாவது இந்த உலகத்திலே சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படணும்னா ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் மட்டும்தான் அந்த கிரியைகள் அழிக்கப்படும். அதாவது ப்ரேயருங்கிறது என்னென்னா, நீங்கள் கடவுள்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை சொல்கிறீங்க, அதுதான் ப்ரேயர். நீங்கள் நம்ம கோர்ட்லலாம் பார்த்துருப்போம், இந்த ப்ரேயர் ஐ எம் சேயிங் திஸ் அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸ் வரும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வக்கீல் ஜட்ஜுக்கிட்ட தன்னுடைய காரியங்களை சொல்வார். அவருடைய இரக்கம் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பார் நிறைய காரியங்களை. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு 5 நிமிஷம் ஜெபம், 1 நிமிஷம் ஜெபம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அது நல்லது தான். ஆனால் அதிகாலையில் இயேசு என்ன பண்ணுறாரு? இருட்டோடு அவர் எழுந்து அதிகாலை ஜெபத்தை பிதாவை நோக்கி பார்க்குறாரு. இந்த நாளுக்கு உண்டான காரியம் இந்த 24 ஹவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த 24 ஹவர்ஸில் நான் என்ன செய்யணும், பிதாவுக்கு சித்தமானது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேட்குறாரு. அதுக்கு பிறகுதான் அவர் ஊழியத்துக்கு போகிறாரு. அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கணும். அப்போ ஜெபம் இருந்தால் தான் நீங்கள் முதலாவது பரிசுத்தமாகவே வாழ முடியும். அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அதிகமாய் தேவைப்படுகிறது அந்த ஜெபம். பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். உங்களுடைய காரியங்கள் அநேகங்கள் வாய்க்கப்படும், திறக்கப்படும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய்க்குது. மனம் திரும்புங்கள். இந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக.